Silence, silence, silence. S.K. Raghuraman, S.K. Raghuraman, S.K. Raghuraman. Sita, Sita, Sita. ஏம்மா, உன் புருஷனை நீ டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியே, என்னம்மா காரணம்? இந்த விவாகரத்துல உங்களுக்கு ஒண்ணும் சம்மதம் கிடையாது இல்லையா? நிச்சயமா இல்ல. ஏம்மா, உன் புருஷன் உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா? இல்லங்க. வேற ஏதாவது பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருந்தாரா? அப்படிப்பட்ட கெட்ட புத்தியெல்லாம் அவர்கிட்ட இல்ல. அப்போ அவர் உடம்புல ஏதாவது தீராத வியாதி இருக்கா? அப்படி எல்லாம் கிடையாது. அப்போ அவர் ஆண்மை இல்லாதவரா? எதையும் மறைக்காம சொல்லுமா. எந்த காரணமா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, அப்பதான் உனக்கு நியாயம் கிடைக்கும். ஒரு பொண்ணு ஒரு சபல புத்திக்காரனோட வாழ்ந்துடலாம், ஒரு முரடனோட வாழ்ந்துடலாம், ஒரு குடிகாரனோட கூட வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு முட்டாளோட வாழ முடியாது சார். என்னம்மா சொல்ற? அப்பா பிள்ளையாரப்பா, என்ன பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, கிறுக்கங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய மேதைங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம 2 பேருக்கு தெரிய இந்த விஷயத்த உலகத்துக்கே தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சுன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். என்ன காப்பாத்து பிள்ளையாரப்பா. நீ மட்டும் என் வேண்டிய நிறைவேற்றி வச்சுனா நான் சொன்ன மாதிரியே 108 தேங்காய் உடைக்கிறேன். இதுல ஒரு தேங்காய் கூட குறைக்க மாட்டேன். ஏமா, நான் சாமி கும்பிட்டு உனக்கு கிண்டலா இருக்குதா? சும்மா சிரிக்கிறியே. நீங்க சாமி கும்பிடுறத பார்த்து நான் ஒன்னும் சிரிக்கல. அப்பதான் சிரிச்ச. முருகர் கோவில்ல வந்து அப்பா பிள்ளையார் அப்பான்னு கும்பிடுறீங்களே, அதனாலதான். எது முருகர் கோவிலா? கொஞ்சம் இல்லமா. நான் எப்பவும் எதையும் கொஞ்சம் விவரமா தான் செய்வேன். எனக்கும் தெரியும் இது முருகர் கோயில்னு. ஆனா வேற யாரு? இவரோட அண்ணன். இவர்கிட்ட சொன்னா இவரு போய் நிச்சயம் அவர்கிட்ட சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு சின்ன கனெக்ஷன் தான். என்ன போய் லூசு நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா பிள்ளையாரப்பா, இதனால நீ எப்பதான் திருத்த போறியோ? பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா. சரியான லூசு போல் இருக்கு. அப்பா பிள்ளையாரப்பா. என்ன இந்த ஆளு? சம்திங் ராங் வித் ஹிம். தேங்காய் கடை வச்சா தேங்காய் கடை வைக்கிறேன், பூ கடை வச்சா பூ கடை வைக்கிறேன், செருப்பு கடை வச்சா செருப்பு கடை வைக்கிறேன். எல்லாத்துலயுமே போட்டி தானே. நீ என்ன பண்றியா? அதெல்லாம் பண்ணுவியா? நான் ஒரு வெப்பாட்டி வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிறியா? வச்சுக்குவியா? என் வண்டி எடுத்து போறாரு. ஐயோ, நீ பாருங்க, என் வண்டி எடுத்து போறாங்க. நிறுத்தியா? ஐயோ, பாருங்க, என் வண்டி எடுத்து போறாங்க. ஐயோ. என்னம்மா, என்ன என்னாச்சு? ஐயோ, அந்த ஆளு என் வண்டி எடுத்துட்டு போறாருங்க. ஐயோ, அவன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தாமா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்வான். அவன் வண்டியை என்கிட்ட விட்டுட்டு பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு போனா, போகும்போது அவன் வண்டியை விட்டு உன் வண்டியை எடுத்துட்டு போயிட்டான். ஒண்ணு செய்யுமா, இதை எடுத்துட்டு போமா, பின்னாலேயே போனா பிடிச்சலாம். போமா. ஹலோ மிஸ்டர், நில்லுங்க. ஹலோ. யோ மஞ்ச சட்டை, நிறுத்தியா? வண்டி அரைச்சப்பா போல இருக்கு. பச்சையில
ஏம்பா பணம் எவ்வளோ? 50 பைசா. ஒரு 10 பைசா கொடுப்பியா? அப்ப ஏமா அறிவு இருக்கா உனக்கு? இப்படி நிறுத்துறியா? நான் எப்படி போறது? யாருக்கு அறிவில்லைங்கிற? உனக்கு அறிவில்லையா எனக்கு அறிவில்லையா? யோ, உனக்கு முருகருக்கும் பிள்ளையாருக்கும் தான் அடையாளம் தெரியல. உன் வண்டி கூட அடையாளம் தெரியல. நீ உட்கார்ந்து இருக்கிறது என் வண்டியில. எது இதுவும் வண்டியா? இது எப்படி என்கிட்ட வந்தது? என்ன கேளு எப்படி வந்துச்சுன்னு. சரியான சாவுகிராகி. இறங்கியா? ஓ காட், இப்பவே 9:50. நான் 10 மணிக்கு ஆல் இந்தியா ரேடியோல இருக்கணும். இறங்கி தொலையா. வண்டியை புடி. போச்சுக்கிட்டியா? கொஞ்சம் வாங்க. மூச்சை பாரு. பாய வேலையை பார்த்துட்டு. நடவு உண்டா இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன கேட்ட? அவ அண்ணனை கேட்கணும். அந்த தரித்திரம் பிடிச்சவ எங்க போனானோ? பாட்டி, அண்ணனை தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்லாத. அது காதுல விழுந்துச்சு. நீ அப்பளம்தான். ஏண்டி மரகதம், அவ எங்கதான் போனா? குடிச்சிட்டு எங்கேயாவது ரோட்டோரத்துல விழுந்து கிடக்கும். இல்லன்னா யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டு நிக்கும்.
என்னடா மண்டையில தான் முடியலையே பெரிய கதாநாயகன். என்னடா சொன்ன அந்த பொண்ணை பார்த்து? சரி, நாளைக்கு ஒண்ணு செய்யுமா? என்னண்ணே? மக்களை கூப்பிட்டு வா, நீ நானும் சேர்ந்து சைட் அடிப்போம். தப்புதானே? நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? சத்தியமான இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப பாழாக்கிக்கிறியே, இந்த சனியனை விட்டு தொலைக்க கூடாதா? பாட்டி, ஒருத்தனோட ஒரு நாள் பழகினாலே மறக்க முடியல, இதோட 5 வருஷம் பழகிட்டேன், எப்படி மறக்க முடியும்? நீ கூட செலவு போடுற, விட்டுட்டியா? எப்படி பாயிண்ட்? கெட்டு போனவங்கள திருத்திடலாம், ஆனா கெட்டு போகணும்னே முடிவு பண்ணவங்கள திருத்தவா முடியும் பாட்டி? தங்கச்சி வாயை திறந்துட்டா இனிமேல் தத்துவம் தான். ஏண்டா, உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? நானா என்ன பார்த்தா பொறுப்பு இல்லாதவன் சொன்னேன்? பாரு, ஏமா தங்கச்சி, ரேடியோல போய் பண்ணி என்னாச்சு? சாங் எல்லாம் எப்போ ஓகே ஆயிடுச்சு. வர்ற 15ஆம் தேதி ரேடியோல கேக்குறீங்க. பாரு பொறுப்ப. ஓடுங்க, ஓடி வா. பாரு டாய், உன்கிட்ட ரேடியோ போட்டு இருக்காடா? இல்லைங்க ஐயா. சரி, நான் வாங்கி தர்றேன். வாங்கிட்டே இருக்குதா? இல்லன்னு சொல்லுங்க. என்கிட்ட இல்லைங்க. என்னடா இவ்வளவு யோசிச்சு சொல்ற? வாடங்க முதலாளி. புடி இந்த பணம், ரேடியோ பட்டி வாங்குற, 15ஆம் தேதி என் தங்கச்சி பாட்டை கேக்குற, என்கிட்ட வந்து பாடி காட்டுற, புரியுதா?